மதுரையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பேருந்து நிறுவன உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் ஒரு தனியார் பேருந்து நிறுவனத்தில் பணிபுரியும் ஓட்டுநரின் கைகளை ஜன்னலில் கட்டி வைத்து சக ஊழியர்களும் உரிமையாளரும் தாக்கினர். ஓட்டுநரிடம் சில கேள்விகளை கேட்டு இனி மதுரை பக்கமே வரக்கூடாது என கூறி மிரட்டும் காட்சிகள் அதில் இடம்பெற்றன. ஓட்டுநரை கட்டி வைத்து மிரட்டும் காட்சிகளை வீடியோ எடுத்து அவரை யாரும் பணிக்கு சேர்க்கக்கூடாது என்றும் இதுபோல் மோசடியில் ஈடுபட்டால் இதுதான் தண்டனை எனவும் எச்சரித்து வாட்ஸ்அப் குழுவில் வீடியோவை பதிவிட்டனர். ஓட்டுநர் பேருந்து நிறுவனத்திற்கு தெரியாமல் பயணிகளிடம் டிக்கெட் விலையை விட கூடுதல் பணம் வசூலித்ததாகவும் அதனாலேயே இந்த சம்பவம் நடந்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் மாட்டுத்தாவணி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் பேருந்து நிறுவன உரிமையாளர் ராஜசேகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீ அவுட் ஸ்டெப் அப்படி சொல்றீங்க ஏஸ்தப்பா நான் சொல்றேன் போய் ஏத்தனை ஸ்டெப்பா இது பண்ணி ஸ்டெப்பா யோசனை பேத்துன ஸ்டெப்பா ஏத்தன ஸ்டெப்பா நான் மாட்டே ஸ்டெப்பா சொன்னா சங்கட வரும் ஸ்டெப்பா ஒரு டிரைவர் சொல்ற சங்கட வரும் ஸ்டெப்பா சொல்றா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இனிமே நீ மதுரைக்குள்ளே பார்க்க கூடாது அந்த கொண்டோம்